ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபார்முக்கு வந்தாச்சுங்க. ஃபார்ம்ல இருந்து ஒரு வீடியோ போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மஞ்சள் கலர் காணெல்லாம் போட்டிருக்கோம், அதெல்லாம் நடவு பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா குண்டு சொரக்காய் போட்டிருக்கோங்க, அதையும் வந்து நடவு பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து வந்திருக்கோம். வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கோம், ஏன்னா அப்போ தான் டைம் கிடைக்கிது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது செடி தம்பட்டையெல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. நெத்து வந்து இருக்குது, விதை ரெடி ஆகிடுச்சு, எல்லாம் காஞ்சிருக்குது. அது உள்ள வந்து எடுக்கணும். அது உள்ள யாரு போய் இப்ப பறிக்க போறாங்க என்னன்னு தெரியல, ஏன்னா உள்ள போக முடியாது. துணிஞ்சு பார்த்தா தெரியும், வாங்க. உங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள், உயிர் உரங்கள், வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, பஞ்சகவ்யம், மீனமிலம், குரோபேக்ஸ் இதெல்லாம் நம்மள்ட்ட கிடைக்குங்க. இது கூடவே நீட்டு கோவக்காய் செடியும் நம்மள்ட்ட கிடைக்கும். இதெல்லாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் அனுப்பி வைப்போம். பொருட்கள் பார்த்திங்கன்னா கொரியர் மூலமாக நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம். நான் வந்து வாட்ஸ்அப்போட கேட்லாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணினீங்கனாலே வாட்ஸ்அப்புக்கு வந்துடும். அது மூலமாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா முன்னாடி எட்டுறதெல்லாம் நான் பறிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன பையனை உள்ள பூந்து போய் பறிக்க விடலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். அவரு வரமாட்டார், ஏன்னா அவரு படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, எக்ஸாம் நடக்கிறனால. நம்மளே பறிக்க ட்ரை பண்ணுவோம். இது எப்படிடா கண்ணு எடுக்கிறது? இது பாருங்க, இது இப்பதான் பழுக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் பறிக்க கூடாது, நம்ம நெத்தா மட்டும் பறிப்போம். எட்ட மாட்டேங்குதுங்க, உள்ள இருக்குது, உள்ள இருக்குது. எங்க வாங்க, உள்ள போய் தான் பறிக்கணும். இந்த இடத்துக்கு வழி இருக்கும். அங்கிட்டு இருக்கா? இருங்க வரேன். நான் எப்படி உள்ள போறது? இல்ல இல்ல, நான் போங்க. இன்னும் அந்த சைடு போய் எப்படி பறிக்கிறதுன்னு தெரியல. உள்ள இருக்கிறதெல்லாம் சிஸ்டர் எடுத்துக்கிறீங்களா? பண்ணா இருங்க இருங்க, மண்டி போட்டு ஊர்ந்து போறீங்க. நான் உள்ள வரேன், அந்த இடத்துக்கு நான் புரிச்சுக்கிறேன். நான் பாருங்க பறிச்சாச்சு, முன்னாடி இருந்ததெல்லாம் எட்டி பறிச்சாச்சு. உள்ள இருக்கிறதெல்லாம் பறிச்சுட்டு கடைசியா உங்கள்ட்ட காமிக்கிறேங்க. அது உள்ள இருக்குது, அது பாருங்க பறிச்சாச்சு. உள்ள உள்ள மண்டி போட்டு போயிட்டு பறிச்சுட்டு வந்தாச்சு. பறிக்க முடியலங்க, காய உள்ள அடியில இருக்கிறனால. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நெத்து பறிச்சிருக்கோம். இது பிரிங்க, நல்லா காஞ்சி இருக்குது. நல்ல செடியிலே காய விட்டு தான் பறிக்கணும் அப்படின்ட்டு விட்டாச்சு. கொஞ்சம் பழுக்கிறப்பே ஒன்று வந்து பறித்து பார்க்கலாம் அப்படின்னாங்க. வேணாம் வேணாம், நெத்து ஆகட்டும் அப்படின்ட்டு. இங்கே நல்லா இருக்கு, நல்லா காஞ்சிருக்குல்ல, நல்லா அருமையாக இருக்குது பாருங்க. விதை இன்னும் 2 3 4 5 6 7 8 9 10. பெரிய நெத்துல 10 இருக்குது, சின்ன இதுலலாம் அவ்வளோ இருக்காது. பாரு, அதெல்லாம் எடுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 20 நாளையில இந்த விதையை வந்து நான் சேல்ஸுக்கு போட்டுருவேங்க. விதை ஃபுல்லாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகட்டும், ஏன்னா கொஞ்சம் விதையை போட முடியாது, நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் எல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் வந்து போடுறேன், இல்லை அடுத்த வீடியோவில் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி இது வாங்கிக்கலாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு சீடு கிடைக்கும். தம்பட்டாவரை செடி, தம்பட்டாவரை சீடு வச்சுட்டு வந்துடுறேங்க. இந்த கண் நான் தான் அந்த செடிக்குள்ளே போனேங்களா,
உள்ள பூந்து மண்டி போட்டு போனேன். நான் தான் அது வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்ட்டு, உங்களுக்கு பார்க்கறதுக்கு காமெடியா இருக்கும் அப்படின்ட்டு. காதுக்குள்ள ஏதோ பூச்சி விழுந்த மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் கான் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் நடவு பண்ணிடுவோம். கான் நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் கான் அன்னைக்கு அறுவடை பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2-3 கான் காயாமல் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது காஞ்சிருக்கு. அதை எடுத்துக்குவோம். ஒன்று தானே கண்ணு, ஒன்று தான் காஞ்சிருக்கு. ஒன்று தான் நட்டுங்க. இன்னும் ஒன்று இருக்குது. இது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது. ஆனால் இதில் கான் அங்கங்கே கேப் இருக்க மாதிரி தெரியுது. இது சிகப்பு கான் தாங்க, சிகப்பு தான் இதுவும். பீர்க்கன் வந்து ஒரே ஒரு கொடி போட்டிருந்தாங்க. அதில் காய் வந்து பறிக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். அது வந்து இப்போ முத்தி நெத்தா இருக்குது, காஞ்சி போயிட்டு. இங்கே பாருங்க, கொத்தா இருக்கு பாருங்க, 4 இது. காய் ஆமா இருக்கு, காயும் இருக்குது. இங்க பாருங்க, இதோ குண்டு குண்டா இருக்குதுங்க. கீழே தரையிலே ஒன்று இருக்குது. இங்க வாங்க, உள்ள வாங்க, உங்கள்கிட்ட ஒன்று காமிக்கிறேன். இங்க பாருங்க, இது நான் பார்க்கவே இல்லைங்க. ஏன்னா இது உள்ள வந்து வரமாட்டேன் அதிகம். இதுல வந்து குருவி கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சே பொரிச்சிருக்குதுங்க, உள்ள இருக்குது. அது பாருங்க, வாய் திறக்குது பாருங்க நம்ம தட்டின உடனே. ஆனா இன்னும் சத்தம் போடல, வாய் திறக்குது. மல்பெரி பிளான்ட் ஒன்று கொண்டாந்துங்க வச்சாங்க. அதோட இலை வந்து நல்லா பெருசு பெருசா இருக்கவும் அதுல வந்து கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பிடிச்சிருக்குது. ஏற்கனவே ஒன்று காமிச்சிருந்தேன் பாருங்க, அது பறந்து போற ஸ்டேஜில் ஒன்று காமிச்சேன். இங்கனைக்கு ஒன்று இருக்குது. வேற எங்கேயும் இருக்கா என்னன்ட்டு தெரியல. அந்த சைடு அந்த கிழங்கு கொடியெல்லாம் நல்ல புதார் மாதிரி இருக்கு, அதுல கூட இருக்கலாம். இருந்தாலும் இப்போ வந்து நம்ம அந்த எல்லோ கலர் கானை வந்து நடவு பண்ணிடுவோங்க. போன தடவை கொத்தி வச்சிருந்தோம் இல்லைங்களா மண், அதில் வந்து இப்போ அந்த மஞ்சள் கலர் கானை வந்து நடவு பண்ணிக்கலாம். அப்புறம் போன தடவை வந்தப்போ சொரக்காய் நடவு பண்ணுறதுக்கு மண்ணை வந்து ரெடி பண்ணி வைக்கல. அதான் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கொத்தி விட்டு அதில் கொஞ்சம் மாட்டு எரு மட்டும் கலந்து விட்டு ஒரு 2 கொடி வந்து நடவு பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். 3 டம்ளரில் வந்து போட்டு வச்சுருக்கேன். சரி, ஒரு 2 நடவு பண்ணிவிட்டு 1 எடுத்துகிட்டு போய் மாடியில் வச்சுக்கலாம். ஏற்கனவே நீட்ட சொரை வந்து நட்டோம், அது கொஞ்சம் காஞ்சி போயிடுச்சு. ஏன்னா அங்கிட்டு வந்து கொஞ்சம் நிழலாகவே இருக்கவுமோ என்னவோ தெரியல, வெயில் படாமல் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி காஞ்சிடுச்சு. அதனால் கொஞ்சம் அப்படி வெயில் படுற இடத்துல நடலான்ட்டு குழி போட்டுட்ருக்காங்க. இதை வந்து இப்போ நட்டுக்கலாம். பதினஞ்சு செடி இருக்குது. 3 நடவா. நிழல் வந்துடும், நிழல் வந்துடும். இங்க போடவா? இது வேரோட வருமா என்னன்னு தெரியல, இன்னும் கொஞ்சம் வளரும். வருது வருது வருதுங்க, இருங்க வர. நீங்க குழி போடுங்க, நான் நடுறேன். அவ்வளோதாங்க, நட்டாச்சு. ஒரு 2 கான் செடி இருக்குது, 1 வீணா போச்சு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 12 நட்டுருக்கேங்க. இந்த இடத்துக்கு இவ்வளவுதான் நட முடிஞ்சுது. இவ்வளவுதான் ஸ்பேஸ் இருக்கு. இன்னும் கூட நடலான்ட்டு பார்த்தா ஸ்பேஸ் இல்லை. பார்ப்போம் அடுத்த வீடியோவில். அடுத்த வாரம் வீடியோ எடுப்பேன் இல்லைங்களா தோட்டத்தில். அப்போ வந்து இதோட வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். தண்ணி கொடுங்க. இல்லை, அது இதாயிடுச்சு.
தண்ணி விட்டாச்சுங்க. சாயுது லைட்டா ராம் காமிக்கி விட்டுருவோம். ஏன்னா மழை ஏது வந்ததுன்னா சாஞ்சு போயிடும். நேத்திக்கு வந்து ஒரு மழை பெய்யவும் நல்லா இருக்கு, கொஞ்சம் செழிப்பா செடியெல்லாம். அவ்வளோதாங்க, நட்டாச்சு. அடுத்து சுரக்காய் நடவு பண்ணிடலாம் வாங்க. குண்டு சுரக்காய் அந்த சைடு நீட்டப்படலை இருக்கு இல்லைங்களா, வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. நாங்களும் கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கோம், அந்த சைடு விடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு. ஆனால் வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. விட்டால் காய் வரும் போல இருக்கு. இப்போ வளர்ந்து வரதெல்லாம் பார்க்கறதுக்கு கொடி அவ்வளோ ஒரு செழிப்பாக தண்டு நல்லா பெருசு பெருசாக வருது. ஆனால் வெட்டி விட்டுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா இங்கிட்டு போட்டாச்சு பாருங்க, மூக்குத்தி அவரையெல்லாம் கொடி வந்து வளர ஆரம்பிச்சாச்சு. இது ரொம்ப ஃபாஸ்ட்டு தாங்க. மூக்குத்தி அவரை மாடியிலையும் இப்படி தான் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. சிவப்பு மூக்குத்தி அவரையும் நல்லா வளர்ந்து போகுது, பச்சை மூக்குத்தி அவரையும் நல்லா வளர்ந்து போயிருக்கு மாடியிலையும். இங்கே பாருங்க, இங்கே பச்சை சிறகு அவரை போட்டிருக்கோம் பாருங்க, அதுவும் நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்ந்து போய்கிட்டு இருக்குது. அதனால புடலங்காய் போகுது, இனிமேல் அதைங்கிட்டு விடக்கூடாது. ஓரளவு புடலங்காயில் விதை வந்து சேகரிச்சாச்சு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துக்கு மேலே அது போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பச்சை அந்த பட்டை அவரையிலேயே அந்த க்ரீனாக இருக்கும் இல்லைங்களா, அந்த பிங்க் கலராக இருக்குமே கார்னரில், அந்த அவரைக்கொடி கொஞ்சம் ஒரு மாதிரி மோசமாக இருந்தது. வெயில் ரொம்ப ஓவராக இருந்தது இல்லையா 2 வாரத்துக்கு முன்னாடி, அப்போ ரொம்ப மோசமாக இருந்தது. சரி மறுபடியும் டம்ளரில் விதை போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் மழை பெஞ்சோன்னே கொஞ்சம் வேர் பிடிச்சிருச்சு. வேர் பிடிச்சோன்னே கொஞ்சம் வளர ஆரம்பிச்சுது. இப்போ மழை பெய்யும், கொஞ்சம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. போதுங்க. இதில் 3 விதை போட்டேன், 3மே வளர்ந்துருச்சு. 1 குட்டியாக இருக்குது, இது வேண்டாம், இது பிடிங்கி போட்டுடலாம். இது 2 நடவு பண்ணுவோம். எது நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்ந்து போகுதோ அதை விட்டுட்டு இன்னொன்று பிடுங்கிடலாம். மண்புழு இருக்குதுங்க நிறையா. இந்த பாருங்க, இதில் கூட மண்புழு பாருங்க. சைடில் அப்படி இப்படி ரவுண்ட் பண்ணி குழி பறிச்சு விட்டுக்கிட்டோம்னா தண்ணி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுலேயும் 3 செடி இருக்குது. இது 1 எடுத்துடலாம், இது 2 மட்டும் விடுவோம். குழி ஆலம்பத்தில் அவ்வளோதாங்க, நட்டாச்சு. இதுக்கும் சைடு பண்ணிட்டு பேபிகார்ன் தாங்க போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பேபிகார்ன் வந்து நாளைக்கு தான் மாடியில் போயிட்டு ஸ்வீட் கார்ன் பேபிகார்னுங்கிறேன். ஸ்வீட் கார்ன் வந்து நர்சரி டிரைவராக நாற்று போட்டு அது வந்து இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு இங்கே எங்கேயாவது இடம் தேடணும், எங்கே நடவு போடலாம் அப்படின்ட்டு. ஆனால் நாற்று போடணும். இந்த இடத்துல இன்றைக்கி தக்காளி நட்டுருக்கேன் பாருங்க. தக்காளி கொஞ்சம் சுமாராக தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால இதுக்கு இடையில வந்து இந்த பேபிகார்னை போட்டு விட்டு பார்க்கலாம். தக்காளி வந்தால் வரட்டும், இல்லை அந்த ஸ்வீட் கார்ன் பேபிகார்னுங்கிற அந்த ஸ்வீட் கார்ன் வந்தால் வரட்டும் அப்படின்ட்டு இருக்கோம். கத்திரி செடியெல்லாம் இப்போ கொஞ்சம் செழிப்பாக வளர ஆரம்பிச்சாச்சு. இலவம்பாடி முள்ளு கத்திரிலாம். ஆனால் என்ன ஒன்று சொத்தை இருக்குதுங்க காயில். இந்த காய் நல்லா இருக்குது. இந்த கீழே ஒரு காய் இருந்தது, அதில் சொத்தை. எல்லாமே விதை தான் எடுக்க போகிறேன் இதெல்லாம். அதனால காய் வந்து பறிக்கலை, விதைக்கு தான். புடலங்காய் பழம் இன்னைக்கு நிறைய இருக்குதுங்க, அதையும் பறிச்சுக்கலாம் வாங்க, உள்ள போகலாம். இது மழை பெய்யவும் போல இருக்கு, குழி குழியா தண்ணி. இது பச்சை. கிடக்குண்ணே, இது பிடிங்க என்கிட்ட. உள்ளலாம் இருக்குது.
எங்க இருக்கு? இங்க இங்க இல்ல. ஆமா இருங்க, இதை வச்சுட்டு வரேன். கொண்டாங்க, இதை கொண்டாங்க, இதை வச்சுட்டு வந்துடலாம். நிறைய இருக்கு இன்னைக்கு பழம். என்ன அங்க ஒன்று இருக்கு. குனிஞ்சு குனிஞ்சு பறிக்க வேண்டியதா இருக்குது. பந்தல் இறங்கி போயிடுச்சு. சொத்தை ஆயிடுச்சு போல இதுல. இதுவுமா? ஆமா ஆமா. இன்னைக்கு நிறைய பழம்ங்க. நேத்திக்கு பறிக்க வரல. நேத்திக்கு கொஞ்சம் வேலை, பார்சல் ஒர்க் இருக்குன்றனால யாருமே நேத்திக்கு ஃபார்முக்கு வரல இங்க. அதான் இன்னைக்கு நிறைய பழம் இருக்கு. இங்க பாருங்க, நிறைய இருக்கு. வீட்டுல போயிட்டு தான் எல்லாம் விதையெல்லாம் எடுக்கணும். இங்க எடுத்தா டைம் ஆயிரும், இருட்டாக போகுது. அவ்வளவுதாங்க. அங்க நடவு பண்ணதுக்கு இன்னும் தண்ணி விடல. அதை போய் தண்ணி விட்டுருவோம் அங்க. நட்டதுக்கு தண்ணி விட்டுடலாங்க. அதுல ஒரு பாக்கெட் ஊத்திடலாம், அது ஊறிக்கும் அப்படி. கொஞ்சம் ஆழமா நடாம விட்டுட்டாங்க, மேலேயே இருக்கு. வேர் போற வரைக்கும் கொஞ்சம் பாதுகாத்து வைக்கணும். ஏன்னா கொஞ்சம் குழி பெருசா போட்டிருக்கணும். மேலேயே இருக்க மாதிரி இருக்கு. போதும் போதும், ஊத்தாதீங்க, சாயும் போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஃபார்மில் வந்து நம்ம கான் நடவு பண்ணுறது, சொரக்காய் நடவு பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா புடலங்காய் விதை எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பட்டாவரை விதை வந்து எடுத்தோம். இன்னைக்கு வேலைகள் வந்து அவ்வளவுதாங்க. வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதுதான். நான் சொன்ன மாதிரி இது தம்பட்டாவரை ரெடியானா ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் வந்து போடுறேங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்மக்கிட்ட வாங்கிக்கிங்க சரி. ஏன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, ரெடியானா போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஃபார்ம்லேருந்து ஒரு வீடியோ பார்த்தீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. ஹாப்பி கார்டனிங்.